வணக்கம். இன்னைக்கு நாம முனைவர் சே.சு.நா சந்திரசேகரன் அவர்களை பத்தி தான் பார்க்க போறோம். தமிழ் அறிவுச்சூழல்ல இந்த பெயர் ரொம்பவே முக்கியமானது. ஏன் அப்படின்னு கேக்குறீங்களா? ஏன்னா அவர் வெறும் ஒரு பேராசிரியர் மட்டும் இல்ல, அவர் ஒரு எழுத்தாளர், ஒரு பதிப்பாளர்னு பல முகங்களை கொண்டவர். அவரோட பங்களிப்பு ஒரே ஒரு துறைக்குள்ள அடங்கிடாது. வாங்க அவரோட அந்த பன்முக பார்வையே கொஞ்சம் விரிவா பார்க்கலாம். சரி, அவரோட இந்த பயணத்தை நம்ம சரியா புரிஞ்சுக்க அத சில பகுதிகளா பிரிச்சு பார்க்கலாம். முதல்ல அவரோட ஆளுமை எப்படி இவ்ளோ பன்முகத்தன்மை கொண்டதா இருக்குன்னு பார்க்கலாம். அப்புறமா அவரோட அறிவு தேடல், அவரோட டீச்சிங் கரியர், எழுத்துலகத்துல அவரோட பங்களிப்பு, கடைசியா தமிழுக்கு அவர் எப்படி ஒரு தூணா இருக்காருன்னு ஒவ்வொன்னா ஆராயலாம். முனிவர் சந்திரசேகரனோட தாக்கத்தை நாம முழுசா புரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு ரொம்ப அடிப்படையான கேள்வியிலிருந்து ஆரம்பிக்கலாம். ஒரு கல்வியாளரோட உண்மையான பங்கு என்ன? இந்த கேள்விதான் ரொம்ப முக்கியம். ஏன்னா முனைவர் சந்திரசேகரன் மாதிரி ஆளுங்களுக்கு கிளாஸ் ரூம்ங்கிறது ஒரு ஆரம்ப புள்ளி மட்டும்தான். அவங்களோட உண்மையான தாக்கம் அதையும் தாண்டி சமூகத்தோட பல தளங்களுக்கு பரவி நிற்கும். அப்போ அப்படி ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தணும்னா அதுக்கு ஒரு வலுவான அடித்தளம் வேணும் இல்லையா? முனைவர் சந்திரசேகரனை பொறுத்த வரைக்கும் அந்த அடித்தளம் அவரோட பரந்துபட்ட கல்வி பின்னணியிலிருந்து தான் தொடங்குது. அவரோட கல்வி தகுதிகளையே பாருங்களேன், எவ்வளோ சுவாரஸ்யமா இருக்கு. ஒரு பக்கம் சைவ சித்தாந்தம் மாதிரி ஒரு பழமையான தத்துவம், இன்னொரு பக்கம் இன்னைக்கு இருக்கிற மாடர்ன் மாஸ் கம்யூனிகேஷன், அதோட சேர்த்து ஓவிய கலையிலையும் ஒரு சர்டிஃபிகேட். இந்த மாதிரி ஒரு பரந்த அறிவு தான் அவரோட பன்முக பார்வைக்கு பேஸ்மெண்ட். இந்த தகுதிகள் எல்லாம் கூட காரைக்குடி அழகப்பா பல்கலைக்கழகம், மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகம் மாதிரி ரொம்ப மதிப்புமிக்க நிறுவனங்கள்ல இருந்து தான் பெற்றிருக்காரு. இது அவரோட நிபுணத்துவத்துக்கு ஒரு வலுவான அத்தாட்சி. சரி, இவ்ளோ கத்துக்கிட்ட அறிவை அவர் பல வருஷமா எங்க பகிர்ந்துகிட்டாரு? வாங்க பார்க்கலாம். அதுதான் அவரோட ஆசிரியர் பணி. 26 வருஷம் யோசிச்சு பாருங்க. ஒரு கால் நூற்றாண்டுக்கும் மேல ஒரு கல்லூரியில தமிழ் பேராசிரியரா தன்னோட அர்ப்பணிப்பான சேவையை தொடர்ந்து செஞ்சிட்டு இருக்காரு. இந்த நீண்டகால பணி கல்வித்துறையில அவரை ஒரு அசைக்க முடியாத தூணா மாத்திருக்கு. ஆனா கதை இங்க முடியல. கிளாஸ் ரூம்ல பாடம் எடுக்கிறதோட அவரோட தாக்கம் நின்னு போச்சா? இல்லவே இல்ல. டீச்சிங்கையும் தாண்டி அவர் ஒரு ஜபர்தஸ்த் எழுத்தாளர், ஒரு சிறந்த ஆராய்ச்சியாளர். அவரோட எழுத்து பங்களிப்போட அளவை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. 600க்கு மேல. அப்பாப்பா, கட்டுரைகள், கவிதைகள், சிறுகதைகள்னு பல வடிவங்கள்ல எழுதி தள்ளியிருக்காரு. ஒரு தனி மனுஷனோட உழைப்புக்கு இது ஒரு மிகப்பெரிய சாட்சி. அது மட்டும் இல்ல, 50க்கும் மேற்பட்ட பன்னாட்டு மற்றும் தேசிய கருத்தரங்குகள்ல ஆய்வுக் கட்டுரைகளை சமர்ப்பிச்சிருக்காரு. இது மூலமா அவர் கல்வித்துறையில எவ்வளவு ஆக்டிவா இயங்கிட்டு இருக்காருன்னு நமக்கு தெரியுது. இது எல்லாத்தையும் தாண்டி முழுசா 8 புத்தகங்களை எழுதியிருக்காரு. 8 புத்தகங்கள். இதுக்கு எவ்வளோ ஆழமான ரிசர்ச் தேவைப்பட்டிருக்கும்னு யோசிச்சு பாருங்க. அவரோட புத்தகங்கள்லாம் சும்மா ஏதோ எழுதுனதில்ல. தமிழ் இலக்கிய திறனாய்வு, ஆன்மீக சிந்தனை, கோயில் மற்றும் பண்பாட்டாய்வுன்னு ரொம்ப கனமான முக்கியமான துறைகளை பத்தி தான் பேசுது. இது அவரோட புலமையோட ஆழத்தை காட்டுது. இப்போ நாம பார்க்க போறதுதான் அவரோட பங்களிப்புல ரொம்பவே முக்கியமான ஒண்ணு. அதாவது அவர் அறிவை உருவாக்குறவரோட நிறுத்திக்கல, மத்தவங்களும் அறிவை உருவாக்கணும்னு ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கிறார். அதுக்காகத்தான் அவர் கவி அமுது பதிப்பகம்ங்கிற ஒரு அமைப்பை ஆரம்பிச்சிருக்கார். இதோட நோக்கம் ரொம்ப சிம்பிள், ஆனா ரொம்ப பவர்ஃபுல். தரம்மிக்க தமிழ் நூல்களை வெளியிடுவது. இது தமிழ் இலக்கியத்தை அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போகணுங்கிற அவரோட அர்ப்பணிப்பை காட்டுது. இந்த பதிப்பகத்துல ஒரு ஸ்பெஷலான விஷயம் என்னன்னா, வெளிநாடுகள்ல வாழ நம்ம தமிழ் எழுத்தாளர்களுக்கும் ஒரு பெரிய தளத்தை அமைச்சு தரதுதான். அவரோட பார்வை உலகளாவியதா இருக்கு. ஸோ அவர் என்ன பண்றாருன்னா, ஒரு முழுமையான சப்போர்ட் சிஸ்டத்தையே உருவாக்குறாரு. உலக அளவுல கான்ஃபரன்ஸ் நடத்துறாரு, அங்க வர்ற ஆய்வு கட்டுரைகளை புத்தகமா வெளியிடுறாரு. இது மூலியமா புதுசா எழுத வர்றவங்களையும் ஊக்கப்படுத்துறாரு. இது ஒரு கம்ப்ளீட் சைக்கிள் மாதிரி. இதுவரைக்கும் 4 உலகளாவிய பன்னாட்டு கருத்தரங்குகளும் ஒருங்கிணைச்சிருக்காரு. யோசிச்சு பாருங்க, ஒரு தனி மனுஷனா இதையெல்லாம் ஒருங்கிணைக்கிறது எவ்வளோ பெரிய விஷயம். இது அவரோட தலைமை பண்பையும் தமிழ் மேல் அவருக்கு இருக்கிற தாக்கத்தையும் காட்டுது. கடைசியா இந்த ஒரு கேள்வியோட நம்ம முடிக்கலாம். ஒரே ஒரு மனுஷனோட ஆர்வம் ஒரு மொழி சமூகத்தை எந்த அளவுக்கெல்லாம் அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போக முடியும்? முனைவர் சந்திரசேகரனோட வாழ்க்கையை பார்க்கும்போது ஒரு ஆசிரியரா, ஆய்வாளரா, எழுத்தாளரா, பதிப்பாளரா, ஒரு ஒருங்கிணைப்பாளரா, ஒரு தனிப்பட்ட நபரோட அர்ப்பணிப்பு ஒரு முழு சமூகத்தையே எப்படி முன்னெடுத்து செல்ல முடியும் என்பதற்கு அவரே ஒரு சிறந்த உதாரணம் இல்லையா?